அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th சயின்ஸ் 3rd டேர்ம்ல பயன்பாட்டு வேதியியல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கு. சார் இது வந்து சிலபஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டா ஓவராலா வந்து சிலபஸ்ல வந்து இருக்கு. சரிங்களா? அதாவது சிலபஸ்ல தனியா வந்து கொடுக்காம அந்த கெமிஸ்ட்ரியில உள்ள எல்லாமே வந்து இதுல வந்து அடங்கும். சரிங்களா? ஏன்னா பயன்கள் வேதியியலோட பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து படிக்க போறோம். ஒரு சில நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். அதை மட்டும் பாருங்க போதுமானது. ஏன்னா அந்த பாடம் வந்து பெரிய படமா வந்துருக்கும். சரிங்களா? பேஜஸ்லாம் நிறைய வந்துருக்கும். பார்த்தோன்னே உங்க கண்ணை கட்டும். ஸோ அதெல்லாம் பார்க்காம நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? நம்ம வேதியியலோட நம்ம நார்மல் வாழ்க்கையோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத அந்த பாடத்தை வந்து பார்க்க போறோம். முதல் 2 பேஜ்ல ஒண்ணுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நானோ வேதியியல். நானோ கார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானோ கார் அப்படிங்கிறது குட்டி காரா இருக்கும், அதனால நானோ கார் சொல்றாங்க. அப்ப நானோனால என்ன, ரொம்ப 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 குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்மளால கண்ணுக்கே பார்க்க முடியாது. அதாவது 1 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. இது இந்த நானோ மீட்டர் அப்படிங்கிறது. நானோனா என்ன அப்படின்னா இந்த 1 மீட்டர் இல்லையா, இந்த 1 மீட்டர்ல 1 பில்லியன்ல 1 மீட்டரை 1 பில்லியனா பிரிச்சு அதுல ஒரு பங்கு தான் நானோ அப்படிங்கிறாங்க. சரிங்களா? 1 மீட்டரே அப்படிங்கிறது கொஞ்சம் ஆழ்ந்தா இருக்கும். அதுல 1 பில்லியனா பிரிக்கிறாங்க பாத்துக்கோங்க. அதாவது எவ்வளவு உன்னிப்பா அப்படின்னா இருக்குன்னு பாத்துக்கோங்க. இதை வந்து மறக்க கூடாது. அதாவது ஒரு நானோமீட்டர் அப்படிங்கிறது 1 பில்லியன்ல ஒரு பங்கு மீட்டர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்ப நம்ம நானோ வேதியியலை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த நானோ அப்படிங்கிற ஒரு வேர்டு அப்படிங்கிறது நானோஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையில இருந்து உருவானது அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்னதுதான் 1 மீட்டர்ல பில்லியன்ல ஒரு பங்கு அப்படிங்கிறதான் நானோ அப்படிங்கிறது சொல்றோம். சரிங்களா? சரி, ஸோ இந்த மீட்டருக்கும் நானோமீட்டருக்கும் இடையான ஒரு ஒப்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரொம்பலாம் வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நானோமீட்டரை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 1 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா, அதை 10⁻⁹ மீட்டர். அப்போ ஒரு நானோமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை மீட்டர் அப்படின்னா 10⁻⁹ மீட்டர். சரிங்களா? மறக்கவே கூடாது. அப்படி இல்லைன்னா 0.1 2 3 4 5 6 7 8 8 0 ஒரு 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? டோட்டலா எத்தனை ஜீரோ வரும் அப்படின்னா 8 0. இதுவே 10 பவர்ல எழுதணும் அப்படின்னா 10⁻⁹ அப்படின்னு சொல்லி எழுதணும். சரிங்களா? சரி, இப்ப ஒரு சில திங்ஸோட இந்த நானோமீட்டர் பத்தி கொடுத்துருக்காங்க. 1 வினாடி நேரத்துல நம்மளோட நகம் வந்து 1 நானோமீட்டர் அளவுக்கு வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அடுத்து நம்மளுக்கு சளி காய்ச்சல்லாம் உருவாகுது இல்லையா, அந்த வைரஸ் இருக்கு இல்லையா, அந்த வைரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுமார் 30 நானோமீட்டர் விட்டம் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை நானோமீட்டர்? 30 நானோமீட்டர் விட்டம் கொண்டது. சரிங்களா? அடுத்து நம்ம தலை முடி இருக்கு இல்லையா, அந்த முடியோட விட்டம், முடியே நம்மளால பிடிக்க முடியாது, அந்த முடியோட விட்டத்துல 25,000த்துல ஒரு பங்கு, அதான் 25,000 முடிய அந்த விட்டம் இருக்கு இல்லையா, அந்த விட்டத்தை 25,000 பகுதியா பிரிச்சு அதுல ஒரு பகுதி தான் நானோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து செல் சவ்வு அப்படிங்கிறது 9 நானோமீட்டர் அளவுக்கு வந்து பரவி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டிஎன்ஏ கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஎன்ஏ படத்துல வந்து பார்த்துருப்பீங்க. டிஎன்ஏ வந்து நான் ஓரளவுக்கு வந்து வரையினேன். சரிங்களா? இந்த டிஎன்ஏல இரட்டை சுருள் இருக்கு இல்லையா, இது வந்து 2 நானோமீட்டர் விட்டத்துல வந்து இருக்கும். எவ்வளோ? 2 நானோமீட்டர். அடுத்து ஒரு ஹைட்ரஜன் அணுவோட விட்டம் எவ்வளோ அப்படின்னா 0.2 நானோமீட்டர். ஸோ இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த செயல்பாடுலாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்ததாக இந்த நானோ பொருட்களை எதை வச்சு சார் பார்ப்பாங்க? ஏன்னா நம்ம கண்ணால பார்க்க முடியாது, அப்ப எதை வச்சு பார்ப்பாங்க? அதுக்குன்னு தனியா வந்து நுண்ணோக்கி இருக்கு. என்னென்ன அப்படின்னா SEM. இது என்ன அப்படின்னா வருடி எலக்ட்ரான் நுண்ணோக்கி. அடுத்து ஊடுருவு எலக்ட்ரான் நுண்ணோக்கி, இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா TFM. அடுத்து அணு விசை நுண்ணோக்கி AFM. இதை வச்சுதான் இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சரி, அடுத்ததாக நானோ வேதியியலோட பயன்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உலோக நானோ துகள்கள், இது வந்து வினையூக்கிகளா வந்து பயன்படுகின்றன. வினையூக்கிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து நானோ துகள் மற்றும் நானோ கம்பிகளை பயன்படுத்தி கெமிக்கல் சென்சார்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. கெமிக்கல் சென்சார்ஸ்ல உணர்கருவிகளின் திறனை வந்து மேம்படுத்துகின்றன அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்ததாக விளையாட்டு பொருட்கள், மிதிவண்டி, ஊர்திகள் இதெல்லாம் வந்து உருவாக்க பயன்படுத்துகிறது. எது அப்படின்னா நானோ மேற்பூச்சு அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்ததாக அடுத்து நிறைய வந்து சொல்றாங்க. அடுத்து நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கோம் இல்லையா, அந்த கண்ணாடி குப்பிகள்ல நானோ துகள் பூச்சிகளை பயன்படுத்துவதன் மூலமா சூரியன்ல இருந்து புரோதாக்கர்கள் வரும் இல்லையா, அந்த புரோதாக்கர்கள் வந்து டைரக்டா பட்டு கெட்டு போகாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக அறுவை சிகிச்சைகளுக்கு பயன்படுற செயற்கை தோல்களை உருவாக்க இந்த நானோ தொழில்நுட்பம் வந்து பயன்படுகிறது. அடுத்ததாக மைக்ரோ சிப்ஸ் சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல வந்து மைக்ரோ சிப்ஸ் இதை வந்து தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்ததாக நம்ம தோலுக்கு பூசப்படுற சன்ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சன்ஸ்கிரீன் லோஷன் அப்படின்னு அந்த கழிவுகள்ல இது வந்து பயன்படுகிறது. சரிங்களா? அடுத்து நுண் ஊசிகள், அடுத்து மருந்துகளை உட்செலுத்தும் குழாய்கள், குளுக்கோமீட்டர் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுகிறது. ராணுவ மாணூர்திகள் இதுல வந்து தயாரிக்கிறதுக்கு இந்த நானோ பொருட்கள் வந்து பயன்படுகிறது. சரிங்களா? சரி, அடுத்ததாக இதோட குறைபாடு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வேண்டாம். சரிங்களா? அடுத்து இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் பொறுத்த வரைக்கும் நானோ டைட்டானியம் ஆக்சைடு இதுல வந்து அதிகமா வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. அடுத்து சிறுநீரக கற்களை அகற்றுவது பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. அடுத்து டிஎன்ஏல குறைபாடு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. வேறும் பல சிகிச்சையில இந்த நானோ ரொபாட்டிக்ஸ் வந்து பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. புற்றுநோயில ஆரம்ப நிலையில் உள்ள கட்டியில வந்து அகற்றுவதற்கு இந்த நானோ ரொபாட்டிக்ஸ் வந்து பயன்படுகிறது. சரிங்களா? அடுத்து மருந்து பத்தி சொல்லியிருக்காங்க. மருந்து அதுக்கு எதுக்காக பயன்படுத்துறாங்க? மருந்து அப்படிங்கிறது ஏதாவது நோய் வச்சுன்னா அப்படி நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா அதை சரிப்படுத்துறதுக்கு மருந்து வந்து பயன்படுத்துறாங்க. மருந்து அப்படிங்கிற ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ட்ரக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து காய்ந்த மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும் அப்படிங்கிறாங்க. ட்ரக்யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பெறப்பட்டது. இந்த ட்ரக்யூ அப்படிங்கிறது பிரெஞ்சு வார்த்தை வந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் பக்க விளைவுகளா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பக்க விளைவு இருக்கும். சரிங்களா? சரி, இந்த மருந்து வந்து எப்படிலாம் எதிர்லாம் தயாரிக்கிறாங்க, மருந்தோட மூலம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துல இருந்து மருந்து பெறப்படுது. தாவரங்கள் பொறுத்த வரைக்கும் மார்பின், குயினைன் இந்த மருந்து வந்து பெறப்படுகிறது. அடுத்து ரசாயன தொகுப்பு ஆஸ்பிரின், பாராசிட்டமால். இந்த ஆஸ்பிரின், பாராசிட்டமால் வந்து என்ன அப்படின்னா ஜென்ரிக் டேப்லெட்ஸ் அல்லது ஜென்ரிக் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரிக் அப்படின்னா இந்த சாதாரண காய்ச்சல், சளி இதுக்கெல்லாம் வந்து இதை வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அடுத்து விலங்குகள்ல இருந்து இன்சுலின், ஹெபாரின் அப்படிங்கிறது. அடுத்து கனிமத்துல இருந்து திரவ பாராபின், நுண்ணுயிர் இருந்து பென்சிலின் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப பென்சிலின் அப்படிங்கிறது ஒரு நுண்ணுயிர் இருந்து தான் பெறப்படுகிறது. சரிங்களா? அடுத்து மரபு பொருள் பொறுத்த வரைக்கும் மனித வளர்ச்சி ஹார்மோன். ஸோ இந்த பாக்ஸ் வந்து பாத்துக்கோங்க. அதாவது நீங்க சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பாக்ஸ்ல உள்ளதையாவது பாத்துக்கலாம். அடுத்து மருந்துகளோட வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல மார்பின், கொகைன் அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படின்னா வியாதியை வந்து குணப்படுத்த முடியாது, ஆனா பக்க விளைவுகள் வந்து அதாவது சிறப்பான விளைவுகள் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து மயக்க மருந்தை பத்தி உங்களுக்கு தெரியும். மயக்க மருந்து எதுக்காக பயன்படுத்துவாங்க? ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபரேஷன் பண்றதுக்கு மயக்க மருந்து வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இதுலயே வந்து ஒரு சில பிரிவு வந்து இருக்கு. 2 வகையா வந்து இருக்கு. ஒண்ணு வந்து பொது மயக்கமூட்டி அப்படின்னு சொல்றாங்க. பொது மயக்கமூட்டி அப்படிங்கிறது டோட்டலா உங்களை வந்து மயக்கமாக வச்சிடும். இதுவே குறிப்பிட்ட மயக்கமூட்டின்னு ஒண்ணு இருக்கு. குறிப்பிட்ட மயக்கமூட்டினா என்ன சார்? அதாவது இப்ப காலில் நம்மளுக்கு வந்து ஆபரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னா காலில் மட்டும் அந்த காலை மட்டும் செயல்களை செய்யற மாதிரி மயக்கமூட்டி. இல்ல பல்லுல வந்து ஆபரேஷன் பண்ண போறாங்க. பல் மீன்ஸ் அந்த தாடையில பல்ல வந்து அந்த பல்ல சேஞ்ச் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த ஈரல அந்த மயக்கமூட்டி வந்து செலுத்துவாங்க. அப்ப அந்த இடம் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா மயக்கம் அடைஞ்சிட, அதாவது மயக்க என்ன சொல்றது அந்த இடத்த மட்டும் உணர்வில்லாம வந்து போயிடும். அதுதான் குறிப்பிட்ட மயக்கமூட்டிகள் அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, இதுல இந்த மயக்கமூட்டுற வேதிப்பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட்ரஸ் ஆக்சைடு, ஒரு சில வேதிப்பொருட்கள். ஒன்று நைட்ரஸ் ஆக்சைடு, அடுத்து குளோரோஃபார்ம், அடுத்து ஈதர். நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது N2O அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நிறமற்ற மனமற்ற ஒரு வாயு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து மயக்க மருந்துகளை இதுதான் மிகவும் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து ஈதர் போன்ற பொது மயக்க மருந்தோட கலந்து இது நைட்ரஸ் ஆக்சைடு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து குளோரோஃபார்ம் வந்து CHCl3 அப்படிங்கிறது. இது வந்து பயன்பாட்டுல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து இனிமையான மனம் மற்றும் இனிப்பு சுவை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சிஜனோட வினைப்பு வந்து கார்போனைல் குளோரைடு அப்படிங்கிற நச்சுத்தன்மை கொண்ட ஒரு சேர்மத்தை வந்து உருவாக்குது. சரிங்களா? அடுத்து ஈதர், டைஎத்தில் ஈதர், C2H5O அப்படிங்கிறது. இது வந்து எளிதில் ஆவியாகிற திரவம். சரிங்களா? குளோரோஃபார்மும் எளிதில் ஆவியாகிற திரவம் தான். சரிங்களா? இது 0.002% புரோப்பைல் ஹாலோட கலந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது என்ன அப்படின்னா நரம்பு மண்டலத்தை தாக்கி, மைய நரம்பு மண்டலத்தை தாக்கி உணர்விழக்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து வலி நிவாரணிகள். வலி நிவாரணிகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது வலிக்குது அப்படின்னா அதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது, அந்த சொல்றாங்க இல்லையா, தசவலி, கால் வலி, மூட்டு வலி, இது எல்லாமே வந்து ஆஸ்பிரின், நோவால்ஜின் அப்படிங்கிற 2 வலி நிவாரணி வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஆஸ்பிரின், நோவால்ஜின். அடுத்து மயக்க மருந்து கண்டுபிடிப்பு. யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வில்லியம் மோடன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க பல் மருத்துவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? சரி, இதுக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும். அடுத்து ஆஸ்பிரின், நோவால்ஜின் அப்படிங்கிறது பொதுவான வலி நிவாரணிகள். அடுத்து காய்ச்சல் வலி நிவாரணிகள். நம்மளுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் பாராசிட்டமால் போடுவோம். சரிங்களா? அடுத்து ஆஸ்பிரின், ஆன்டிபைரின், பினாசிடின் அப்படிங்கிறவங்க அப்படிங்கிற ஒரு சில இந்த நிவாரணிகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அது மாத்திரையாகவோ அல்லது இன்ஜெக்ஷனாகவோ பயன்படுத்தப்படும். சரி, அடுத்தாக புரை தடுப்பான்கள். ஸோ புரை தடுப்பான்கள் என்ன? ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு காலில் ஒரு காயம் ஆயிடுச்சு. சரிங்களா? அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கரெக்டா கிளீனா வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தொற்று ஏற்படும். அந்த இடம் வந்து சீல் வச்சிடும். இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தடுக்கிறதுக்காக அந்த குட்டி குட்டி நுண்ணுயிரிலாம் இருக்கும் இல்லையா, பாக்டீரியா, பூஞ்சை, இதெல்லாம் தடுக்கிறதுக்காக இந்த புரை தடுப்பான் வந்து பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அடுத்து குடல், சிறுநீர் தொற்று நோய்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கவும் இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதுல என்னென்னலாம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அயோடோஃபார்ம், CHI3 அப்படிங்கிறது. சரிங்களா? இது வந்து ஒரு புரை தடுப்பானாகவும் இதோட 1% கரைசல் வந்து கிருமி நாசினியாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து 0.2% பீனால் கரைசல் புரை தடுப்பானாகவும் 1% கரைசல் கிருமி நாசினியாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து ஹைட்ரஜன் பெராக்சைடு, இது வெளிக்காயங்களை சுத்தம் செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? சரி, அடுத்ததாக அடுத்து மலேரியா நிவாரணிகள் அப்படின்னு சொல்லலாம். மலேரியா அப்படிங்கிற ஒரு நோய் வந்து இருக்கு. சரிங்களா? இந்த மலேரியா நோய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய்னு சொல்றோம், அது வந்து காய்ச்சல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது வந்து கல்லீரலை பாதிக்கும், ரத்த சோகை வந்து ஏற்படுத்தும். சரிங்களா? இதுக்கு நிவாரணி அப்படின்னா எது வரும் அப்படின்னா குயினைன் அப்படிங்கிற ஒரு சிங்கோனா மரப்பட்டிலிருந்து பெறப்படுற ஒரு நிவாரணி அப்படின்னு குயினைன் மலேரியா நோய்க்கு பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? 1961 மலேரியா நிவாரணி மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, பைரிமீத்தமின். அப்ப மலேரியா நிவாரணி மருந்து எதுன்னு கேட்டா பைரிமீத்தமின் தான் போடணும். சரிங்களா? இதுவும் வரும், குயினும் ஒரு மலேரியா நிவாரணியும் வரும். சரிங்களா? ஆனா இதுல எது சிறந்தது அப்படின்னு கேட்டா இந்த பைரிமீத்தமின் சொல்லலாம். அடுத்து 1929 அலெக்சாண்டர் பிளமிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைமா பென்சிலின் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிர் எதிரியை வந்து பென்சிலின் நொட்டேட்டம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சில வந்து பிரித்திருக்காரு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்ப பென்சிலின் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிர் அந்த இதை வந்து கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா அலெக்சாண்டர் பிளமிங் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து அலெக்சாண்டர் பிளமிங் அப்படிங்கிறது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா? அடுத்ததாக ஸோ இந்த இதை வந்து இந்த பென்சிலின் இருக்கு இல்லையா, இதை வந்து அதிசய மருந்து அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அதிசய மருந்து. போதும். அடுத்து அமில நீக்கிகள். சரிங்களா? அமில நீக்கிகள் அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்ருப்போம், அதிகமாக வந்து எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டோம்னா வயிறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாகவே இருக்கும், ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் அதிகமாக எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப என்ன சொல்றது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு மெக்னீசியம் அல்லது அலுமினியம் ஹைட்ராக்சைடு இதை பயன்படுத்தி ஒரு சில டேப்லெட்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? அமில நீக்கிகளை வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதுல எது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா மெக்னீசியம் அல்லது அலுமினியம் ஹைட்ராக்சைடு. சரிங்களா? அடுத்ததாக மின்வேதியியல் அப்படிங்கிறது, மின்வேதியியல் பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டரிஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்றாங்க. ஸோ பேட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் கால்வானிக் களம், வோல்டாயிக் களம்னு சொல்லிட்டு 2 பிரிவா வந்து இருக்குது. நம்ம இதுல எதுவுமே பார்க்க வேண்டாம், மேக்சிமம் வந்து இந்த இதுல வந்து ஒன்றும் இல்லை. டேனியல் மின்கலத்தோட திறன் எவ்வளவு அப்படின்னா, மின்கலத்தோட திறன் எவ்வளவு 1.1 வோல்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த டேனியல் மின்கலத்தை பொறுத்த வரைக்கும் துத்தநாகம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மின் முனையாகவும், தாமிரம் வந்து எதிர்மின் முனையாகவும், நீர்த்த துத்தநாக சல்பேட் வந்து நேர்மின் பகுளி. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த நான் வந்து ஒரு ஹைலைட் பண்ணிருக்கேன், இதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும், வேற எதுவுமே தேவையில்லை. இது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து மின் முலாம் பூசுதல். மின் முலாம் பூசுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இரும்பு இருக்கு, தாமிரம், இதெல்லாம் வந்து அரிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தகரம், நிக்கல், குரோமியம் இதை வச்சு மின்முலாம் பூசப்படுகிறது. ஸோ துருப்பிடிக்காது. சரிங்களா? அடுத்ததாக ஸோ அடுத்தெல்லாம் ரொம்ப பேசிக்காக வச்சு பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம்.
அடுத்து இந்த பயன்கள் வந்து பார்த்துக்கோங்க. வாகன ஓட்டிகள் குடிபோதையில் இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு எத்தனாலின் அப்படிங்கிற ஒரு ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை மூலமாக வந்து கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் காரங்க வந்து பார்ப்பாங்க, கையில் ஒரு 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 மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஊத சொல்லுவாங்க. ஊத சொன்னோம்னா அந்த ஆள்கால் உள்ள இருக்கு இல்லையா, அது போய் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே ஒரு கலர் சேஞ்சஸ் ஆகும். அது பின்னால் நான் சொல்கிறேன் சரிங்களா. அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க, ஓ ஓகே இவங்க வந்து ஆள்கால் வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக நீரிழிவு நோயாளிகளோட ரத்தத்துல குளுக்கோஸ் அளவு வந்து கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதன் மூலமா அப்படின்னா இந்த மின்னார் பகுப்பு மூலமா சரிங்களா. அடுத்து கதிரியக்க வேதியியல். கதிரியக்க வேதியியல் பொறுத்த வரைக்கும் இதுல எது முக்கியமானது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் கதிரியக்கம் அப்படிங்கிறது யுரேனியம் பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த யுரேனியம் அப்படிங்கிறது ரேடான் வாயு வந்து வெளியிடுது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. எது யுரேனியம் அப்படிங்கிறது. சரி, இந்த கதிரியக்கத்துல பயன்கள், முக்கியமான பயன்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் C14 அப்படிங்கிறது கார்பன் 14 அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னா வயதை கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லலாம். வயதை கணக்கிடுதல் கதிரியக்க கார்பன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இது எதுக்காக அப்படின்னா இப்ப ஒரு தொல்லியல் ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, ஒரு எலும்புக்கூடு கிடைக்குது அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பழங்கால ஒரு பொருள் கிடைக்குது, அதை வந்து எடுத்து அதோட வயதை கணக்கிடுறது எது பயன்படுதுன்னா அந்த C14 வந்து பயன்படுகிறது சரிங்களா. சரி, அடுத்து ஹென்றி பெக்கோரல் வந்து கதிரியக்கத்தை கண்டறிந்தார் சரிங்களா. இதை கதிரியக்கத்தை கண்டறிந்ததுக்காக 1903 நோபல் பரிசு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பியரி கியூரி, மேரி கியூரி அப்படிங்கிற 2 பிரான்ஸ் நாட்டு அறிஞர்களுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. எதுக்காக அப்படின்னா ரேடியம் அப்புறம் வந்து இன்னொரு பொலேனியம் அப்படிங்கிற ஒரு தனிமத்தை வந்து கண்டுபிடிச்சதுக்காக கொடுத்தாங்க சரிங்களா. 1911 நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. 1903 கொடுத்தாங்க, 1911 கொடுத்தாங்க. அதே மாதிரி நோபல் பரிசுல குடும்பத்தோட நோபல் பரிசு வாங்கினவங்க யாருன்னு அந்த மேரி கியூரி ஃபேமிலி தான் சரிங்களா. அடுத்து ஹென்ரிகோ ஃபெர்மி அப்படிங்கிற ஒரு இத்தாலியன் அறிஞருக்கு 1938 நியூட்ரான்களால தூண்டப்பட்ட உட்கரு வினைகளை கண்டறிந்ததுக்காக நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்ததாக கதிரியக்க ஐசோடோப் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதோட பயன்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அயோடின் 131 எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னா மூளை கட்டி, தைராய்டு சுரப்பியோட சீர்குலைவு இதை அடையாளம் காண்பதற்காக பயன்படுகிறது சரிங்களா. அடுத்து சோடியம் 24 இதை பொறுத்த வரைக்கும் ரத்தம் உடைவு, ரத்த சுழற்சி சீர்குலைவுகள், இதயத்தின் செயல்பாடு இதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தாக இரும்பு 59 இதை பொறுத்த வரைக்கும் ரத்த சோகை நோய், அடுத்து கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டறிவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து கோபால் 60 இதை பொறுத்த வரைக்கும் புற்றுநோயை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா. கோபால் 60 அப்படிங்கிறது. அடுத்து தங்கம் 198 இது புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. அயோடின் 131 ஹைப்பர் தைராய்டிசம் மற்றும் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. பாஸ்பரஸ் 30 இதை பொறுத்தவரைக்கும் ரத்த கோளாறு, தோல்நோய் குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. கோபால்ட் 60 புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா. சரி, அடுத்ததாக சாய வேதியியல் வந்து கொடுக்குறாங்க. சாயம், நம்ம அன்றாட வாழ்க்கையில சாயம் இது பண்றாங்களே அதை பத்தி சொல்லியிருக்காங்க. செயற்கை சாயம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது 1856 வந்து தொடங்கிருக்கு சரிங்களா. WH பெர்கின் அப்படிங்கிறவரு ஃபியூரன் அப்படிங்கிற ஒரு பொருளை தயாரிக்கிற முயற்சிகள் வந்து ஈடுபட்டிருக்காரு. அப்ப இந்த சாயம் தயாரிக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு சரிங்களா. சரி, அடுத்ததாக சாயங்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, நம்ம சாப்பிட்றதுல நம்ம கேசரி சாப்பிட்றோம் இல்லையா, கேசரிக்கு ஒன்று போடுவீங்க தெரியுமா அந்த நிறத்துக்காக, அந்த இதெல்லாம் இதுல வரும் சரிங்களா. இதுல பயன்பாட்டின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் அமிலச்சாயங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா பிக்ரிக் அமிலம், மஞ்சள், நாப்தால் அப்படின்னு. நீங்க பயன்பாட்டின் அடிப்படையில் அந்த அமிலச்சாயம்னா இந்த 2 அவ்வளவுதான் போதும், வேற எதுவும் தேவையில்லை சரிங்களா. அடுத்து காரச்சாயம் அப்படின்னா கார பண்புகள் வந்து பெற்றிருக்கும், அதுக்கு எக்ஸாம்பிளா எதுவும் கொடுக்கல. அடுத்து நேரடி சாயங்கள், இதுக்கு வந்து காங்கோ சிவப்பு. அடுத்து தொட்டி சாயம், இதுக்கு இண்டிகோ சரிங்களா. எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்க போதுமானது. அடுத்ததாக இந்த இது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்பலாம் வந்து வேண்டாம், நான் சொல்ற இதை மட்டும் பாருங்க. அடுத்து உணவு வேதியியல் உணவு அப்படிங்கிறது நம்மளோட சிலபஸ்ல இருக்கு, ஸோ நல்லா வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. வேளாண், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியாவில் உலக மக்கள் பொறுத்த வரைக்கும் 40% பேர் வந்து வேளாண்மையில ஈடுபடுறாங்க சரிங்களா. சரி, அடுத்து இந்த வேளாண்மையில என்ன பயன்படுத்தப்படுகிறது, உரங்களுக்கு வந்து சொல்றாங்க. உரங்கள் பொறுத்த வரைக்கும் அமோனியம் நைட்ரேட்,
கால்சியம் பாஸ்பேட், யூரியா, என்பிகே. என்பிகே அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அப்படிங்கிறது இதெல்லாம் உரங்கள். இந்த உரம் பூச்சிக்கொல்லி அப்படிங்கிறது சிலபஸ்ல இருக்கு சரிங்களா, அதாவது ஆமா இருக்கு. உரம் பூச்சிக்கொல்லி இதை பத்தி படிக்கிறதுக்கு ஓல்டு 9th சயின்ஸ் புக் எடுத்து பாருங்க, அழகா கொடுத்துருப்பாங்க. அடுத்து பூச்சிக்கொல்லி. பூச்சிக்கொல்லியை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரோ கார்பன், கரிம பாஸ்பேட் மற்றும் கார்பமேட் இதெல்லாம் பூச்சிக்கொல்லியில பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக இது இந்த உணவு பதப்படுத்தி, நிறமி இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. உணவு பதப்படுத்தி அதாவது ஒரு உணவை பதப்படுத்துறது, வினிகர், சோடியம் பென்சோயேட், பென்சாயிக் அமிலம், சோடியம் நைட்ரேட். அடுத்து நிறமிகள். நிறமிகள் பொறுத்த வரைக்கும் கரோட்டினாய்டுகள், ஆந்தோசயனின், குர்குமின். அடுத்து செயற்கை இனிப்பீடுகள், சாக்கரின், சைக்ளமேட். அடுத்து சுவையூட்டிகள், மோனோசோடியம் குளூட்டமேட், கால்சியம் டைக்ளோமேட். அடுத்து எது ஆக்சிஜனேட்டர்கள், வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, கரோட்டின். இதுல இந்த 3 நல்லா வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. சரி, பாடம் முடிஞ்சுன்னு நினைக்காதா, அடுத்தும் இருக்கு. என்ன அப்படின்னா உணவு நிறமிகள். நான் ஆல்ரெடி சொன்னதான், உணவு நிறமிகள் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா வந்து கலரா காமிக்கணும், கேசரி வந்து நல்லா கலரா காமிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா. அதுக்கு புரோப்பைல் பாராயின், புரோப்பைலின் கிளைக்கால் மற்றும் நீர் இதெல்லாம் உணவு நிறமிகள்ல ஒரு அடிப்படையான செயற்கை பொருள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. கலர் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து தடயவியல் வேதியியல். தடயவியல் வேதியியல் அப்படின்னா கைரேகை பார்ப்பாங்க இல்லையா. கைரேகை பார்க்கறதுன்னா என்ன, இந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த இதுல அந்த இது வந்து வரும் சரிங்களா. சரி, அதெல்லாம் ஃபுல்லா கதையா தான் இருக்கும், வேண்டவே வேண்டாம். அடுத்து நம்ம ஆல்ரெடி ஆல்கஹால் பரிசோதனை பற்றி பார்த்தோம், அதெல்லாம் நல்லா சொல்லிருக்காங்க பாருங்க. சல்பியூரிக் அமிலம், பொட்டாசியம் டைக்ரோமேட், நீர் மற்றும் வெள்ளி நைட்ரேட்டை கொண்டிருக்கும் அப்படிங்கிறாங்க சரிங்களா. இந்த குழாயில இதெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழாயில நம்ம ஊதணும் அப்படின்னா அதுல என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் வேதிவினை புரிஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருக்கிற கலரை வந்து சேஞ்ச் பண்ணும் சரிங்களா. கலரை என்ன பண்ணுது, சேஞ்ச் பண்ணுது. என்ன கலரா சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா ஆரஞ்சு நிற அயனி அப்படிங்கிறது பச்சை நிறத்துக்கு மாறும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடம் வந்து முடிஞ்சுச்சு சரிங்களா. கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருக்குமா தெரியும், ஆனா இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நான் அந்த அண்டர்லைன் பண்ணிருக்கேன் இல்லையா, அதை மட்டும் பாருங்க, போதுமானதா வந்து இருக்கும் சரிங்களா. வேற எதுவும் வந்து பார்க்க வேண்டாம் சரிங்களா.